நான் அந்த உலக சினிமா எழுதும்போது வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு ஜெர்மன் டைரக்டரை பற்றி நான் படித்தேன். அவர் என்ன ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு. படித்து முடிச்சிடறாரு. முடிச்சோன்னா இங்கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து ஒரு கேமரா இருக்குது. அவர் கேட்குறாரு, இந்த கேமரா கொடுங்க, நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அதனால் அது இன்ஸ்டியூட்டில் உள்ள கேமரா அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அன்றைக்கி நைட்டாக பூட்டை உடச்சி அந்த கண்ணாடிக்குள்ள இருக்க கேமரா திருடி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை திருப்பி கொடுத்துறாரு. ஆக அவர் நம்மளாக இருக்கார், அவர் விடக்கூடாது, இவர் தேடி பிடிக்கணும். நான் ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்கலாம் போது முடியல. ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், வேறு இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு. அது பேர் வந்து ரோக் ஃபிலிம் ஸ்கூல். ரோக்னால் நீங்கள் ஊர் சுற்றுறன்னு சொல்லலாம், கலகக்காரன்னு சொல்லலாம், நாடோடின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்னு படிக்கும்போது அவர் சொல்கிறார், 12 புத்தகங்களை பரிந்துரைக்கிறார். இந்த 12 புத்தகங்கள் நீங்கள் படித்தா நான் சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு சில விதிகள் சொல்கிறாரு. அதாவது எங்கேயுமே கால்களால் நடந்து திரிகிற ஆளாக நீங்கள் இருக்கணும். சும்மா டூ வீலர்லேயோ கார்லேயோ ஆளாக இருக்கக்கூடாது, நடந்து போகணும். அப்புறம் கவிதையை குறித்த சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4 வயது குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அதோட கவனம் பெசகாமல் உங்களால் கதை சொல்ல முடியும்னா நீங்கள் தயவு செஞ்சு என் சொல்ல வந்து சேர்ந்துக்கிறீங்கிறார். அது சேர முடியல. ஏன்னா அது அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு நாடோடியாகவே இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறான், அவங்க ஃபிலிம்ஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் தான் அது அட்ரஸ்ஸு. நான் நியூசிலாந்துக்கு வந்தேன்னா அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும், ஜெர்மனிக்கு போனால் அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஈரானிய இயக்குனர் புகழ்பெற்ற மக்மல் பஃப் வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வரும்போது இதே தேட்டரில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன். அப்போ அவர் கூட ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். 3 நாள் தங்கியிருக்கும்போது அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு தெரியும். மக்மல் பஃப் ஃபிலிம் ஹவுஸ்ன்னு வச்சுருந்தார். அதில் எப்படி சார் சேரணும், அதோட சிலபஸ் என்னன்னு அவரை கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஏதாவது ஒரு பெயிண்டரை தேர்ந்தெடுத்து அவரோட பெயிண்டிங்காக 1 மாதம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு ரைட்டரோட சிறுகதைகளை 1 மாதம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சாருன்னு கேட்டேன். அப்புறம் 50 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுவோம், 1 மணி நேரம் நீச்சல் அடிப்போம்னாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட உங்கள் ஸ்கூலில் நான் சேர முடியுமா சார் நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்னையை வந்து நான் அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி ஈரானில் என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன், ரஷ்யாவிலேருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் தான் ஃபிலிம் ஸ்கூலில் பண்ணார். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி உங்களுக்காக அல்லது அடுத்த வேலை வரும்போது நான் சென்னைக்கு ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி நான் வரேன், நீங்கள் உங்கள் நண்பர்களை திரட்டுங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம கற்றுக்குருவோம், 11ஆவது நாள் நம்ம படத்தை ஆரம்பிப்போம், 15 நாளில் படத்தை முடிச்சிருவோம்னாரு. ஸோ இந்த ஃபிலிம் ஸ்கூலோட கான்செப்ட்டுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு பிராண்டாவோ அது ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நிறுவனமாகவோ மாற்றுக்கிற எண்ணம் விருப்பம்லாம் எனக்கு இல்லை. ஒரு சினிமாவை பற்றி தீவிர சினிமாவை பேசக்கூடிய நண்பர்கள், இலக்கியம் பற்றி பேசுகிறவங்க நம்ம கூடி பேசுகிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அதோட கான்செப்ட் தான் இந்த ஃபிலிம் ஸ்கூல். சில பேர் கேட்டாங்க, எனக்கு 34 படங்கள்ங்கிறீங்க, இது வந்து ஒரு வணிக சினிமா, நீங்கள் எதுக்குறீங்களாலாம் ஒருத்தர் கேட்டார். இல்லை எதுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 500 வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அரசு விதி என்னென்னா, பக்கத்தில் ஒரு பூங்கா வந்து கட்டணும், அதில் புல்வெளி இருக்கணும், அதில் மரங்கள் இருக்கணும். அது மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது இயங்கினா தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும், எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ். அப்படி பெரிய கட்டடங்கள், செயற்கையான கட்டடங்கள் இருக்கும்போது இயற்கையான புல்வெளியும் மரங்களும் இருப்பது மாதிரி தான் இது ஒரு இயற்கையான ஒரு சினிமா. ஏன்னா எல்லா நேரமும் கான்க்ரீட் சூழலுக்குள்ளே இருக்கீங்க, எல்லா நேரமும் காரில் போகிறோம், எல்லா நேரமும் ஏசியில் இருக்கோம், கொஞ்சம் நேரம் வந்து புல்வெளியிலையும் வந்து உட்காருங்க. அப்போ 300 கோடிக்கு நம்ம படங்கள் எடுக்கிறோம், 500 கோடிக்கு படங்கள் எடுக்கிறோம், தாராளமாக எடுங்க, அது பெரிய வெற்றி அடையட்டும். ஒரு 20 லட்சத்து 15 லட்சத்துலேயும் இன்னொரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய, இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வளரும்போது நம்மளும் வளரலாம், நம்ம வளரும்போது அவங்களும் வளரலாம். ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி தான். அதில் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமும் தேவை. இப்போ நம்மால் ஐயா வந்து சொல்லுவாங்க, விதைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அது மாதிரி நான் விதைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் வந்து விவசாயத்தில் செய்ய நினச்சது இயற்கை விவசாயம்.
இப்போ நாங்கள் சினிமாவில் செய்ய நினைக்கிறது ஒரு திரைப்பட விவசாயம். நன்றி.